பொய் புகார் அளிக்க ஒத்துழைக்காததால் என் மீது வழக்கு பதிந்தனர். அண்ணன் மகள் மீது சித்தப்பா ஆரோக்கியதாஸ் டிஜிபிக்கு பரபரப்பு புகார். புதுச்சேரி பெரியகாலாப்பட்டு செல்லியம்மன் நகரை சேர்ந்த மரிய பிரகாசம் மகன் ஆரோக்கியதாஸ் என்பவர் புதுச்சேரி காவல்துறையின் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை தலைவருக்கு பதிவு தபாலில் அனுப்பியுள்ள புகார் மனுவில் கூறியிருப்பதாவது: 14/10/2025 அன்று காலை சுமார் 10 மணியளவில் எனது அண்ணன் மகள் நிர்மலா மேரி, அவர் என்னுடைய தாயார் சகாய ஜோஸ்பின் மற்றும் கணவர் வெங்கடேசன் ஆகிய மூவரும் எனது வீட்டிற்கு வந்து 2 மாதத்திற்கு முன்பு நான் ஆட்டோவில் பேசிய வீடியோவை காட்டி, சாசன் கம்பெனியில் எனக்கு வேலையை நிரந்தரம் செய்ய நீ வந்து குமார் மீது தவறாக பேச சொல்லி வீடியோ எடுத்ததாக காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளிக்கும்படி கேட்டார்கள். அப்போது நான் அந்த வீடியோ எப்போது பேசியது, அதை நான் இப்போது வந்து கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு மகள் நிர்மலா மேரி, கம்பெனியில் குமார் மீது புகார் கொடுக்க சொல்கிறார்கள், இல்லை என்றால் கம்பெனியில் வேலையிலிருந்து நீக்குவதாக சொல்கிறார்கள் என்று தெரிவித்தார். நான் அதையெல்லாம் செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டேன். 14/10/2025 அன்று இரவு 10:30 மணியளவில் நான் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது காலாப்பட்டு காவல் நிலையத்திலிருந்து வந்த ஏஎஸ்ஐ நாகராஜன் அவர்கள் மற்றும் 2 போலீசார் மற்றும் மகள் நிர்மலா மேரி ஆகியோர் வந்து என்னை காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைத்து சென்றனர். அதன்படி காவல் நிலையம் சென்று என்னிடம் குமார் மீது புகார் கொடுக்க சொல்லி கேட்டனர். அப்போது நான் அவர்கள் போட்டு காண்பித்த வீடியோவை பார்த்து, இது பழைய வீடியோ, நான் எனது நண்பர்களிடம் பேசிக்கொண்டு இருந்த வீடியோவை அப்போது வாட்ஸ்அப்பில் வெளியிடப்பட்டது. அந்த பழைய வீடியோவை வைத்துக்கொண்டு குமார் மீது புகார் கொடுக்க கேட்டதை நான் மறுத்துவிட்டேன். அப்போது ஏஎஸ்ஐ நாகராஜன் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார். நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன். மறுநாள் காலை 15/10/2025 அன்று சுமார் 10 மணியளவில் ஆட்டோ ஸ்டாண்ட் ஜெயா தியேட்டர் அருகில் ஆட்டோவில் உட்கார்ந்திருந்த பொழுது அங்கு காவல்துறை வாகனத்தில் வந்த உதவி ஆய்வாளர் திரு குமார் அவர்கள் என்னை காவல் நிலையம் வருமாறு அழைத்தார். அப்போது நான் அவரிடம், நான் நேற்று காவல் நிலையம் வந்து நான் நடந்தவற்றை திரு ஏஎஸ்ஐ நாகராஜன் அவரிடம் கூறிவிட்டு வந்தேன். மீண்டும் தற்போது ஏன் காவல் நிலையம் வருமாறு அழைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு நான் சொல்கிறேன் என்று கூறி காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அங்கு அமர வைத்து எனது கைரேகை, போட்டோ ஆகியவற்றை எடுத்து புத்தகத்தில் கையெழுத்து வாங்கினார்கள். எதற்கு என்று கேட்டபோது உன் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். அப்போது காவல் நிலையத்திலிருந்த மக்கள் நல சங்க தலைவர் குமார் மற்றும் என் மீது வழக்கு போடப்பட்டதாக காவல் நிலையத்தில் அமர வைத்தனர். அன்று மாலை 4 மணி வரை காவல் நிலையத்தில் இருந்தோம். அதன் பிறகு என்னையும் குமார் அவர்களையும் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்த பிறகு எங்களை நீதிமன்றம் அழைத்து சென்றனர். எனவே ஐயா அவர்கள் என்னை 14/10/2025 அன்று இரவு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்து வீட்டிற்கு அனுப்பிய பின்பு நான் அவர்கள் சொன்னபடி புகார் கொடுக்காத காரணத்தினால் மறுநாள் என் மீது நான் பேசிய வெளியான பழைய வீடியோவை ஆதாரத்தை வைத்து என் மீது வழக்கு பதிவு செய்து எனக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்து விட்டனர். இதனால் எனக்கு மிகுந்த அவமானமாக உள்ளது. என் மீது தவறு இருந்தால் நான் பேசிய வீடியோவில் உள்ள செய்தி உண்மையானது, அதில் கூறிய தகவல்கள் உண்மையானது. நான் பொய் புகாருக்கு ஒத்துழைக்காததால் முரண்பாடாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை ஐயா அவர்கள் விசாரணை செய்து முதல் நாள் 14/10/2025 அன்று இரவு 10 மணியளவில் விசாரணை செய்தது காவல் நிலைய சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. நான் தவறு செய்திருந்தால் அன்றிரவே கைது செய்து இருக்கலாம். என்னை வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு மறுநாள் காலையில் வந்து மீண்டும் காவல் நிலையம் அழைத்தது என் மீது வழக்கு போடப்பட்டது நியாயமா? எனவே ஐயா அவர்கள் எனக்கு நீதி வழங்க வேண்டும். தங்களுடைய நீதி கிடைக்கவில்லை என்றால் எனக்கு ஏற்பட்ட அவமானத்தின் காரணமாக நான் ஏதேனும் விபரீத முடிவு எடுத்துக்கொண்டால் அதற்கு காவல் நிலையம் ஏஎஸ்ஐ நாகராஜன் மற்றும் எஸ்ஐ திரு குமார் அவர்கள் இருவரும் பொறுப்பேற்க வேண்டும். தங்களிடம் நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு ஆரோக்கியதாஸ். காவல்துறை தலைவர் அவர்கள், காவல்துறை, புதுச்சேரி என அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதேபோல இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 16ஆம் தேதி நீதிமன்ற ஜாமீனில் வெளியே வீட்டிற்கு வந்த மக்கள் நலசங்க தலைவர் குமார் என்பவரை வண்டியை வழிமறித்து தாக்கும் வீடியோ உள்ளூர் வாட்ஸ்அப் வலம் வந்து காலாப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் நல சங்க தலைவர் குமார் அளித்த புகாரின் பேரில் தாக்கிய பெரிய காலாப்பட்டை சேர்ந்த செந்தில் என்ற வாழ்முனி என்பவர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டு போலீசார் வாழ்முனியை வலைவீசி தேடி வருகின்றனர். மக்கள் நலசங்க தலைவரை தாக்கும் வீடியோவும் பொய் புகாருக்கு போலீசாரும் சாசன் கம்பெனி வேலைக்கான மகள் பொய் புகார் அளிக்க சொன்னதையும் செய்தி யாரிடம் சித்தப்பா ஆரோக்கியதாஸ் பேட்டியளித்த 2 வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.